இன்னைக்கு ஈரான் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? ஒரு பழமைவாத நாடு, நிறைய கட்டுப்பாடுகள், அமெரிக்காவோட பயங்கரமான பகை, இதுதானே. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஈரான் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா? அவங்கள த மினி பாரிஸ் ஆஃப் த மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற தெஹ்ரான் நகரத்துல பெண்கள் ரொம்ப மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற கலாச்சாரம், மியூசிக், கிளப்ஸ் எல்லாமே அப்போதைய பாரிஸ் நகருக்கு போட்டியா இருந்தது. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு வசதியான அழகான நாடு இன்னைக்கு ஏன் இப்படி நிலை குலைஞ்ச நிக்குது? அங்கதான் அமெரிக்காவோட கோமாளித்தனம் ஆரம்பிக்குது. அமெரிக்கா தனக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் ஒரு நாட்டை கொண்டாடும். ஆனா அந்த நாடு அவங்க பேச்ச கேட்கலைன்னா அவ்வளவுதான். அந்த ஸ்கெட்ச் இந்தியாவுக்கும் போடப்பட்டது. அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துனது யாருன்னு தெரியுமா? அமெரிக்காவோட அந்த கோமாளித்தனமான அரசியலை நாம புரிஞ்சுக்கணும். அவங்க எப்பவுமே ஒரு நாட்டை நேரடியா மோத மாட்டாங்க. முதல்ல அந்த நாட்டோட அரசியல்ல புகுந்து குழப்பத்தை உண்டாக்குவாங்க. ஈரான்ல மக்களுக்கு பிடிச்ச ஒரு பிரதமரை அமெரிக்கா சதி பண்ணி தூக்குனாங்க. ஏன் தெரியுமா? அவர் ஈரான்ல இருக்கிற ஆயில் லாபம் ஈரான் மக்களுக்கே கிடைக்கணும்னு நினைச்சாரு. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இதே மாதிரி ஒரு திட்டம் தான் 1971ல இந்தியாவுக்கும் போடப்பட்டது. இந்தியா ரொம்ப வேகமா வளருது, இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு அமெரிக்கா முடிவு பண்ணுச்சு. பாகிஸ்தானை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு பயங்கரமான பிரஷர் கொடுத்தாங்க. அப்போ இந்தியாவோட பிரதமரா இருந்தது யாரு? நம்ம அயன் லேடி இந்திரா காந்தி. 1971ல பங்களாதேஷ் விடுதலை போர் நடந்தப்போ அமெரிக்கா நமக்கு ஒரு செக் வச்சாங்க. அவங்களோட பயங்கரமான USS என்டர்பிரைஸ் கப்பல் கொண்ட 7வது கப்பல் படைய வங்காள விரிகுடாவுக்கு அனுப்புனாங்க. இது ஒரு தெளிவான மிரட்டல். நீ போற நிறுத்தலைன்னா நாங்க உன் மேல அட்டாக் பண்ணுவோம்னு. அந்த நேரத்துல ஒரு சாதாரண தலைவரா இருந்தா பயந்து போயிருப்பாங்க. ஆனா இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? அமெரிக்காவுக்கு தெரியாமலேயே சோவியத் யூனியன், ரஷ்யா கூட ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டாங்க. அமெரிக்க கப்பல் வரும்போது ரஷ்யாவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுக்கு ஆதரவா வந்து நின்னது. அமெரிக்கா அப்படியே ஆடி போயிட்டாங்க. தங்களோட கோமாளித்தனம் இந்தியா கிட்ட பலிக்காதுன்னு அவங்களுக்கு அப்போதான் புரிஞ்சது. ஒருவேளை அன்னைக்கு இந்திரா காந்தி பயந்து பின்வாங்கி இருந்தா இன்னைக்கு இந்தியா 2 துண்டா உடைஞ்சு ஈரான் மாதிரி உலக நாடுகளோட பொருளாதார தடையில சிக்கி தவிச்சிருக்கும். ஆனா இது வெறும் ஆரம்பம் தான் நண்பர்களே. இந்திரா காந்தி போட்ட அஸ்திவாளத்துல அடுத்து வந்த வாஜ்பாய் சாரும் அப்துல் கலாம் ஐயாவும் சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணாங்க. அதுதான் இந்தியாவை உலகத்தோட சூப்பர் பவர் லிஸ்ட்ல உட்கார வச்சது. 1990களோட கடைசியில இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை வந்தது. அப்போதான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா பொறுப்பேற்கிறாங்க. அப்போதைய உலக அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அமெரிக்கா எல்லா நாடுகளையும் மிரட்டி CTBT அப்படிங்கிற ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதாவது இனிமே யாரும் அணு ஆயுதம் சோதனை பண்ண கூடாது. வாஜ்பாய் சாருக்கு ஒன்னு தெளிவா தெரிஞ்சது. சுத்தி இருக்கிற நாடுகள் அணு ஆயுதத்தை வச்சிட்டு நம்மள மிரட்டும் போது நாம அமைதியா இருந்தா அது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஆபத்து. ஈரான் மாதிரி நாம ஒரு ஓரமா உட்கார முடியாது. நாம ஒரு அணுசக்தி நாடா மாறணும்னு அவர் முடிவு பண்ணாரு. ஆனா அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. வாஜ்பாய் அவங்க ரகசியமா கலாம் ஐயாவை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. கலாம், நமக்கு அணுசக்தி சோதனை வேணும், ஆனா அது உலகத்துக்கே தெரியக்கூடாது. குறிப்பா அமெரிக்காவோட CIA உளவுத்துறைக்கு துளி கூட சந்தேகம் வரக்கூடாது. இது எவ்வளவு பெரிய சவால் தெரியுமா? அமெரிக்காவோட அதிநவீன ஸ்பை சேட்டிலைட்ஸ், அதாவது உளவு செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் பொக்ரான் பாவைவனத்தை கண்காணிச்சுட்டே இருக்கு. அங்க ஒரு சின்ன கல் நகர்ந்தா கூட வாஷிங்டன்ல இருக்கிற அவங்க ஆபீஸ்க்கு மெசேஜ் போயிடும். ஆனா நம்ம கலாம் ஐயா ஒரு சூப்பர் பிளான் போட்டாரு. ஆபரேஷன் சக்தி. இந்த ஆபரேஷன்ல வேலை பார்த்த சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் ராணுவ பெயர்கள் கொடுக்கப்பட்டது. கலாம் ஐயாவோட ரகசிய பெயர் மேஜர் ஜெனரல் பிருத்விராஜ். அவங்க ஒரு விஞ்ஞானியா அங்க போகல, ராணுவ அதிகாரிகளா தான் அங்க சுத்துனாங்க. அமெரிக்கா சேட்டிலைட்டை ஏமாத்த கலாம் ஐயா ஒரு டைம் டேபிள் போட்டாரு. அந்த சேட்டிலைட் இந்தியாவை தாண்டி போக ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அந்த கேப்ல தான் வேலை நடக்கும்.
அது மட்டும் இல்ல, பொக்ரான் பாலைவனத்துல காத்து பலமா வீசும்போது மணல் அப்படியே புகை மூட்டை மாதிரி எழும்பும். அந்த நேரத்துல தான் நம்ம ஆளுங்க குழிகளை தோண்டுனாங்க. அமெரிக்காவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ராணுவ பயிற்சி, மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. மே 11, 1998 மதியம் 3:45 மணி. பொக்ரான்ல பூமி பிளந்து மேலே எழும்புனது வெறும் மணல் மட்டும் இல்ல, இந்தியாவோட கௌரவம். அமெரிக்காவோட உளவுத்துறை அப்பதான் தூக்கத்துல எழுந்து எந்திரிச்சு பார்க்கறாங்க. அவங்க கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு அமெரிக்காவுக்கு வந்த கோபத்துல இந்தியா மேல பயங்கரமான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. இவங்க கூட யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது, நீங்க உலகத்துல இருந்து தனிமைப்படுத்தப்படுவீங்கன்னு மிரட்டுனாங்க. ஈரான் அப்படிதான் தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்தியா அந்த நெருக்கடியை எப்படி சமாளிச்சு ஜெயிச்சது? பொக்ரான்ல நாம அணுசக்தி சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா சும்மா இல்ல, இந்தியா மேல கடுமையான பொருளாதார தடைகளை, எக்கனாமிக் சாங்ஷன்ஸை விதிக்கிறோம்னு அறிவிச்சாங்க. இது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா? ஈரானுக்கு இதே தடையை போட்டு தான் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அமெரிக்கா சிதைச்சது. உலக வங்கி கிட்ட இருந்து இந்தியாவுக்கு வர கடன்கள் நிறுத்தப்பட்டது. அமெரிக்காவோட மிரட்டலுக்கு பயந்து மற்ற நாடுகளும் இந்தியா கூட வர்த்தகம் பண்ண தயங்குனாங்க. அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் நினைச்சாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியா மண்டியிடும், எங்க காலடியில வந்து நிக்கும்னு. ஆனா இங்க தான் வாஜ்பாய் சாரோட ராஜதந்திரம் வேலை செஞ்சது. அவர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. இந்தியா ஒரு பெரிய சந்தை, மார்க்கெட். எங்களை நீங்க ஒதுக்கி வச்சா நஷ்டம் உங்களுக்கு தான். அதே நேரத்துல வெளிநாடுகள்ல வாழ்ற இந்தியர்கள் கிட்ட ஒரு உருக்கமான வேண்டுகோள் வச்சாரு. உங்க தாய்நாட்டை கை தூக்கி விட வேண்டிய நேரம் இதுன்னு சொன்னாரு. அப்படியே சில வாரங்கள்ல ரிசர்ஜென்ட் இந்தியா பாண்ட்ஸ் மூலமா $4 பில்லியன் மேல பணம் இந்தியாவுக்கு வந்து குவியுது. அமெரிக்கா மிரட்டின மிரட்டல்ல இந்தியா இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஈரானுக்கு இல்லாத ஒரு பலம் இந்தியாவுக்கு இருந்தது. அதுதான் நம்மளோட மக்கள் சக்தி, ஹியூமன் கேபிட்டல். இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் ஈரான் தப்பிக்க முடியல, நாம மட்டும் தப்பிச்சோம்? இதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு நண்பர்களே. முதலாவது, ஜனநாயகம், டெமோக்ரசி. ஈரான்ல ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி செஞ்சாங்க. அதுல ஒரு மதவாத அரசு வந்தது. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, வாஜ்பாய் சாரா இருந்தாலும் சரி, அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்கள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு நம்பகமான நாடா தெரிஞ்சது. இரண்டாவது, கல்வி மற்றும் தொழில்நுட்பம், எஜுகேஷன் அண்ட் டெக். ஈரான் அவங்க கிட்ட இருக்கிற எண்ணெயை மட்டும் நம்பி இருந்தது. ஆனா இந்தியா நம்மளோட மூளையை நம்பி இருந்தது. ஐடி செக்டார்ல இந்தியர்கள் இல்லாம அமெரிக்காவால கூட இயங்க முடியாதுங்கிற நிலைமையை நாம உருவாக்கணும். மூணாவது, அந்த திரிசூலம் போன்ற தலைவர்கள். இந்திரா காந்தியோட தைரியம், வாஜ்பாய் சாரோட நிதானம், கலாம் ஐயாவோட அறிவு. இவங்க 3 பேரும் வெவ்வேறு காலகட்டங்களில் இருந்தாலும் அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் இருந்தது. அமெரிக்காவோட கோமாளித்தனமான அரசியலை எப்படி கையாளணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அதே அமெரிக்கா இந்தியாவை தேடி வருது. நமக்கு தேவையான டெக்னாலஜியை அவங்களே தராங்க. ஏன் தெரியுமா? இந்தியா இல்லாம இன்னைக்கு உலக பொருளாதாரமே இல்லை. ஒருவேளை அன்னைக்கு இந்திரா காந்தி பயந்திருந்தா, ஒருவேளை அன்னைக்கு வாஜ்பாய் சாரும் கலாம் ஐயாவும் அமெரிக்காக்கு தெரியாம அந்த சோதனையை செய்யலைன்னா, இன்னைக்கு நாமளும் ஈரான் மாதிரி உலகத்துல இருந்து ஓரங்கட்டப்பட்ட ஒரு நாடா இருந்திருப்போம். நம்ம ஊர்ல பெட்ரோல் விலையோ அத்தியாவசிய பொருட்களோ இன்னைக்கு நாம பார்க்கறத விட பல மடங்கு அதிகமா இருந்திருக்கும். நண்பர்களே, வரலாறுங்கிறது வெறும் பழசில்ல. அதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு நாடு தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இருந்தா மட்டும்தான் அது உலக அரங்குல தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இன்னைக்கு நாம அனுபவிக்கிற இந்த சுதந்திரமான பொருளாதாரத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஆன் ட்ரெண்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.